வச்சுக்கிறார்கள். அதனாலே படம் வருகிறது. அப்படித்தான் பயன்படுத்திக்கிறார் நம்முடைய மரமலையாளெல்லாம். அதனாலே அவர் சொன்னதை போல அந்த குழு தான் அதை வரையறுக்க வேண்டும். காண்கின்ற பொருளுக்கெல்லாம் பெயர் உண்டு. ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்து வருகின்ற உலகத்தில் புது புது பொருள்கள் உண்டாகின்றன. அந்த பொருள்களுக்கெல்லாம் பெயர் கொடுக்கப்படுவது, ஒரு பொருளுக்கு பெயர் கொடுக்கப்படுவது அந்த பொருளினுடைய செயல்னாலும் பெயர் உண்டு, அந்த பொருளுக்கு கை கொள்ளப்படுகின்ற மூலப்பொருளை கொண்டு பெயர் உண்டு. இப்போ உதாரணமாக முறுக்குன்னு சொல்கிறோம், அதுக்கு மாவு தான். அது முறுக்கப்படுகின்ற தொழில்னாலும் முறுக்குன்னு பேர். தோசைன்னு சொல்கிறோம், அதுக்கு மாவு தான் அடிப்படை. அங்கே மூலப்பொருளை கொண்டு பெயர் கொடுக்குறோம். ஒரு பொருளுக்கு பெயர் அமைவது அது தொழிலாளர்களாலையும் மூலப்பொருளாக இருக்கிறது. இப்போ ஒரு சாதாரணம் இப்போ ஜாங்கிரின்னு சொல்கிறோம், அது காணப்படுகின்ற பொருள். அதுக்கு என்ன பொருள் கொடுக்கறது? அதுக்கு என்ன பெயர் கொடுக்கறது? இப்போ அது அந்த எந்த மொழியில் வந்து சொல்லுதோ அந்த சொல்லு அப்படி முழுமையேற்றுக் கொள்றதா, சாங்கிரின்னு மாற்றியதா? இதெல்லாம் சிந்தனைக்குரியது. அதை தவிர வடவேங்கடன் தென்குமடி ஆகிய தமிழ் நல்லுலத்து வழக்கும் சொல்லும் பொருளும் நாடி தொல்காப்பி இலக்கணம் செய்தது. அது அந்த இலக்கம் எதை பற்றி செய்தார்கள் அது வேறு பிரச்சனை. ஏன்னா ஐந்தரம் நாடின்னு சொல்லுகிற போது இந்திரன் என்ற வடமொழி எழுதப்பட்ட இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறார். அது என்ன போல உடன்படுவதில்லை. ஆனால் வழக்கும் சொல்லும் பொருளும் நாடி இலக்கணம். அப்போ வழக்கு சொல் வேண்டும். அப்போ நாம் இந்த கலைச்சொல் ஆக்கம் பண்ணுகிற போது எத்தனையோ வழக்கு சொற்கள் மக்களிடத்தில் இருக்கிறது. ரெண்டாவது புதிய சொல்லுக்கு பொருள் வர வேண்டுமானா முதல்ல அருமையான சொல் நாம் மொழிபெயர்த்து கொடுத்து விட்டால் சுதந்திரமாக விவசாயிகள் தண்ணி பார்க்கத்தாங்கல்ல, அந்த குழாய்க்கு ஃபில்டர் பாயின்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்போ வடிமுனி அது பேர் வந்திருக்குப்பா. அது மாதிரி அந்த ஒரு சொல்லுக்கு ஆக்கம் பண்ணுகிற பொழுது, மொழி கிளை ஆக்கம் செய்ய பொழுது அந்த சொல்லினுடைய வடிவத்தை பொறுத்தோ அல்லது சொல்லினுடைய செயலை பொறுத்தோ உருவாக்கம் பண்ண வேண்டும் என்ற அளவில் எதை செய்கிறார் என்பது நிதானம் சொல்லுகிறார். இல்லையெனில் ஒவ்வொருவரும் வினா கேட்டுக்கொண்டே இருந்தால் நேரம் இந்த நேரத்துக்கு இன்று இரவு கூட முடிக்க முடியாது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு பயன்படுத்துகிற முறையில பயன்படுத்துறமே தவிர இதனால இந்த உணவுனால எனக்கு உடல் கெடுதுன்னா சாப்பாடே வேண்டாம்னா சொல்லிடுறது, அதெல்லாம் வேண்டாம். அது இருக்க வேண்டிய முறை. ஆனால் அது அமைதியாக சுருக்கமாக குறித்த எல்லைக்குள்ள முடிப்பது கூட்டத்துக்கும் கடமை, பேச்சாளர்களே கடமையும் கூட. ஐயா பெரியாண்டவன் அவர்களுக்கு தனித்த நன்றி. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் குரல் அவர் இன்னும் கூட 10 இடங்களுக்கு கேட்கிற அளவுக்கு பேசக்கூடியவர். உடல்நிலை குறைந்ததுனால உறக்க பேசி அவரால் இந்த அவை முழுதும் கேட்கிற அளவுக்கு சொல்ல முடியலன்னா ஒலிபெருக்கி அவருக்கு தேவையில்லை. நல்ல முறையில் கருத்துக்களை சொன்னார், அதற்காக அவருக்கு நன்றி. அடுத்து நம்முடைய கருத்து வழங்க இருப்பவர், நமக்கு ஏற்கனவே புழக்கத்தில் பல சொற்களை மறந்துட்டோம். சாட்சிங்கிறோம், அதை தவிர வேற சொல்றது இல்லை. சாட்சிங்கிறதுக்கு நல்ல தமிழ்ச்சொல் இல்லாமல் இருந்ததா? கரி என்றால் சாட்சி. அதை கேட்ட இப்போ எந்த ரான்னு கேட்டுருவாங்க, சின்ன ராணாவா பெரிய ராணாவான்னு. இடையினரா கரின்னு போட்டா சாட்சி. கரிபைத்தான் கீழ் இருந்த மரம் போல கவின்வாடி, கரித்தொகையில் வரக்கூடிய அடி. பொய் சாட்சி சொல்றவன் கீழே நின்னா மரம் தானா பட்டு போயிருமா. அது பொய்சாட்சி அவ்வளவு பெரிய தீமை என்ற கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அப்படி பல சொற்களை ஆளுகின்ற தன்மையும் வர வேண்டும். அதுபோல சட்ட சொல்ல ஆளுகின்ற தன்மை, புதிய சட்டங்கள் என சிக்கல். ஒரு சொல் மாறினால் ஒருவனுக்கு உயிரே கேடாக போகலாம். ஆக சட்டத்துறையில எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்க வேண்டும் சொல்லாக்கும் என்பதில் ஐயா அவர்கள் விளக்க இருக்கிறார்கள். கூட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சிலம்போலியார் அவர்களே, சிலம்போலியாருடைய தொடக்கமே ஒரு கணக்காசிரியர். அதனால்தான் இந்த அவையில் எங்களை கணக்கோடு பேச வைத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றி. எங்களை விட வயதில் மூத்தவர், ஆனால் இங்கே ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்து அதைவிட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தனவேல் அவர்கள் இந்த சபையிலே மக்களோடு மக்களாக, பார்வையாளர்களோடு பார்வையாளராக நடுவிலே அமர்ந்திருக்கிறார். அவர் நான் நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய சிலம்போலியார் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் படித்தவர்கள். அது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய சிலம்போலியார் அவர்கள் இட்ட அந்த கட்டளைக்கு ஏற்ற வகையில் நான் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் எவ்வளவு விரைவாக, எவ்வளவு சங்கதிகளை தொடர்புடையதாக, எவ்வளவு ஆழமாகவும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் கூற வேண்டுமோ அந்த அளவிலே கூறி அமையலாம் என்று விடைகிறேன்.
என்னோடு கட்டுரை படிக்க வந்திருக்கின்ற என்னுடைய சக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய முத்துவேல் அவர்களே, இங்கே தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக இருந்த பெரியாண்டவர் அவர்களே, இவருடைய காலகட்டத்தில் தான் எனக்கு மரியாதைக்குரிய சிலம்பொலியார் அவர்கள் கடைசியாக கையொப்பம் விட்டு எனக்கு தமிழக அரசினுடைய முதல் பரிசு இந்து திருமண சட்டம் என்ற அந்த நூலுக்கு கிடைத்தது. மற்றும் என்னோடு இங்கு கட்டுரை படிப்ப வந்திருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்ட கலைச்சொல் ஆக்கம் என்பது 1967 தொடங்கியது. அப்பொழுது தமிழ் நாவலினுடைய முன்னோடியாக இருந்திட்ட மாதவையா அவர்களுடைய புதல்வர் மரியாதைக்குரிய அனந்த நாராயணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக இருந்து அவருடைய தலைமையில் ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தலைமையில் அப்பொழுது இந்த சட்டச்சொல் அகராதியை தொகுக்கின்ற பணி நடைபெற்றது. அந்த தொகுப்பிலே கலந்து கொண்டவர்கள் மரியாதைக்குரிய தமிழறிஞர் டாக்டர் மு வரதராஜனார், பன்மொழி புலவர் க அப்பத்துரையார் போன்ற ஒரு 7 அறிஞர்கள் அதில் கலந்து கொண்டு ஒரு 1600 சொற்களை அந்த காலகட்டத்தில் விளக்கத்தோடு வெளியிட்டார்கள். அதுதான் 1968 வெளிவந்த அந்த சட்ட அகராதி என்று மரியாதைக்குரிய பெரியாண்டவர் அவர்கள் இங்கே இந்த அவையிலே எடுத்து வைத்தார்கள். அதற்கு அடுத்தாற் போல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த நீதியரசர் மகராஜன் அவர்களுடைய காலகட்டத்தில் ஹெட்வேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் என்ற அடிப்படையிலே ஒரு அகராதியை சட்டச்சொல் அகராதி என்ற ஒரு அகராதியை தொகுத்தார்கள். அதற்கு அடுத்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய இந்த அமர்வினுடைய தலைவர் சிலம்பொலியார் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் பொறுப்பிலும் அதே நேரத்தில் பதிப்பு துறையுடைய இயக்குநராகவும் இருந்த காலகட்டத்தில் நானும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவையினுடைய செயலாளராக இருந்து மறைந்த மா சண்முக சுப்பிரமணியம் அவர்களும் சட்டத்தமிழ் அகராதி என்ற ஒரு அகராதியை 16,000 சொற்கள் விளக்கத்தோடு மிக அற்புதமாக வெளியிட்டோம். அது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 25,000 படிகள் விற்பனையாயிருக்கின்றன. இப்பொழுது அதில் அச்சில் இல்லாததினால் பல பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அதனை தேடி அலைகின்றார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. அது இப்பொழுது இருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் கட்டாயமாக அதை வெளியிடுவதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது அல்லாமல் கிட்டத்தட்ட இந்த சட்ட சொற்கள் என்று சொன்னால் ஒரு 1,00,000 அளவுக்காவது சட்ட சொற்கள் இருக்க முடியும். இருந்தாலும் அந்த 1983 இருந்து 1994 ஆண்டு வரையிலும் வெளியிட்ட அந்த என்னுடைய சண்முக சுப்பிரமணியன் அவர்களும் நானும் வெளியிட்ட அந்த சட்டத்தமிழ் அகராதியை விட அதில் எந்த அளவுக்கு சொற்கள் இருக்கின்றனோ அதை விட இன்னும் கூடுதலான சொற்களை புதிதாக கண்டறிந்து நான் இப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொடுத்திருக்கிறேன். அது கூடிய விரைவில் வரலாம் என்று விடைகிறேன். மேலும் இங்கே ஒரு அற்புதமான கருத்தை அவர்கள் பெரியாண்டவர் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அந்த கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மொழியாக்கத்தை அதாவது கலைச்சொற்களை கண்டறிகின்ற பொழுது ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகச்சிறந்த புலமை உடையவர்களாக 2 மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. ஒரே நபர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெல்வெர்சர் என்று சொல்வார்கள் அல்லவா, ஆழ்ந்த புலமை உடையவராக இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் சரியான முறையிலே சட்ட சொல்லாக்கமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த கலை சொல்லாக்கமாக இருந்தாலும் செய்ய முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான